ஹலோ அமேஸ், இன்னைக்கு வந்து க்ரைம் காதலோட பார்ட் 7 தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வீக்கு தெரிஞ்சு உங்களை ரொம்பவே வந்து கேரிங்காக வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். ஸோ டேப்லெட்ஸ்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கலந்து கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களை சேஃபாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். ஸோ இதோடு தான் நம்ம லாஸ்ட் பார்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணோம். ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ த ப்ரெசன்ட் சீன், ஸோ டேஸ் வந்து இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ 1 fine day வந்து உங்களுக்கு ஒரு கால் வருது. ஸோ நீங்கள் வந்து கால் ஐடி வந்து பார்க்குறீங்க, பார்த்தா சுபா தான் வந்து கால் பண்ணுறா. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு, ஹாய் சுபா, பேசி ரொம்ப நாளாச்சு. ஐம் ஃபைன் ஐயன், நான் உன்கிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி சொல்லணும். நீயும் வீயும் நான் சொல்கிற கேஃபேக்கு வந்துடுறீங்களா? ஓகே சுபா, நீ லொக்கேஷன் அனுப்பு, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை வந்து கட் பண்ணிடுறீங்க. ஸோ வீக்கிட்டேயுமே போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறீங்க. அவருமே வரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ 2 பேருமே வந்து சுபா சொல்கிற கேஃபேக்கு வந்து ரீச் ஆகிட்டீங்க. சுபாவுமே இங்கே வந்து வந்துட்டா. நீங்கள் 3 பேரும் ஒரே டேபிளில் உட்காரீங்க. ஸோ அப்போ சுபா சொல்கிறா, ஒய்யன் பேங்க் பீடியும் அவன் பையன் லீராங்கும் ஸ்மக்லர்ஸ், அவங்க மேலே நிறைய கேஸ் வந்து இருக்குது. என்னடி சொல்கிற, நிறையா கேஸ் இருக்குதுன்னு சொல்கிற? அப்போது ஏன் கேஸ் எதுவுமே ஃபைல் ஆகலை? அவங்க மேலே எப்படி கேஸ்லாம் ஃபைல் ஆகும்? அவங்க தான் பணக்காரங்களாச்சே. நேற்று தாண்டி எல்லாமே படித்தேன். அதுவும் இல்லாமல் 4 yearsக்கு முன்னாடி ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த கேஸை பற்றிலாம் வந்து தெரிஞ்சிருக்கு. அப்போயில அந்த போலீஸ் ஆஃபீஸர் பேங்க் பிடி சாரை என்கொயரி பண்ணியிருக்காரு பர்சனலாக. அப்போயில சொல்லிவிட்டு வார்ன் பண்ணி விட்டுட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி உங்கள் மேலே நிறைய கேஸ் இருக்குது, நீங்களே வந்து சரண்டர் ஆகிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் பேங்க் பிடி சார்கிட்ட வார்ன் பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்க. பட் பேங்க் பிடி அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை. எவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காரு. கடைசியாக அந்த போலீஸ் ஆஃபீஸரை ஆளை வச்சு கொன்னுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேமிலியே கொன்னுட்டாரு. ஸோ இதை கேட்டு வந்து நீங்களும் டேவும் ரொம்பவே ஷாக் ஆகுறீங்க. அப்போல வந்து டே சொல்கிறாரு, என்ன சுபா சொல்கிற, பேங்க் பிடி சார் இவ்வளோ பெரிய வில்லனா, ஐ கான்ட் பிலீவ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டாக சொல்கிறாரு. அப்போல வந்து சுபா சொல்கிறா, ஆமாவி, என்னாலே நம்ப முடியல. ஸோ இந்த கேஸை படிச்சுட்டு நானும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக உட்காந்துருக்கேன். அண்ட் நீங்கள் ஒய்யனை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. அவளுக்கு தான் எப்போதுமே வந்து ஏதாச்சும் ஒரு டேஞ்சர்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஒய்யன், நீ சேஃபாக இரு, எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது, ஐ ஹாவ் டு லீவ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே பாய் சொல்லிவிட்டு சேஃபாக இருக்க சொல்லிவிட்டு சுபா அந்த இடத்த விட்டு கிளம்புறா. கொஞ்ச நேரத்துலேயே வந்து உங்கள் கையை வந்து பிடிக்கிறாரு. ஒய்யன், நீ தான் என் லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டியே, நம்ம எங்கேயாச்சும் அவுட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்குறாரு. நீங்கள் வீயை பார்த்து, மிஸ்டர் கிம்டயாங், நான் எப்போது உங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ணேன், சும்மா நீங்களே கதை விடாதீங்க அப்படின்ட்டு வீயை பார்த்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போல அப்போது என் லவ்வை நீ அக்செப்ட் பண்ணலையா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக வந்து க்ரை பண்ணுறாரு. ஸோ அழுகிறாரு. ஸோ இப்படி க்யூட்டாக பண்ணுறதை நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போதே டக்குன்னு அவரை வந்து கிஸ் பண்ணிடுறீங்க. அவர் வந்து விங்க் பண்ணாமல் உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. போயிட்டே அடி கள்ளி, அப்போ எதுக்குடி என்னை இப்போ கிஸ் பண்ண? நான் என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்கு கிஸ் பண்ணேன், வேறு யாருக்கு பண்ணுவாங்களாம்? அப்போல வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இது பப்ளிக் பிளேஸ், யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் என் பொண்டாட்டி தானே ஹக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிக்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து வந்து சிரிக்கிறீங்க. சரி ஒயன், எங்கே போகலாம்? நம்சா டவர் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அன்றைக்கி டே ஃபுல்லாக பார்க்கு, பீச்சு, அது இதுன்ட்டு ஊரே சுற்றுறீங்க. நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறீங்க. வந்து உங்களுக்கு அவ்வளோ லவ் கொடுக்குறாரு. ஸோ இந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது, புதுசாக ஃபீல் பண்ணுறீங்க அவர்கிட்ட இருந்து. ஸோ அப்படியே எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு சிஓலே சுற்றி பார்த்துட்டு 2 பேருமே வந்து கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க.
அண்ட் நோட் த பாயிண்ட், வி வந்து மாஸ்க்கு கேப்லாம் போட்டிருக்கனால ஸோ யாருக்குமே இது வி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடையாளமே தெரியல. ஸோ அந்த ஸ்ட்ரீட் அந்த சைடு வந்து ஓரமாக நீங்கள் 2 பேர் வந்து கை கோர்த்து நடந்துட்டுருக்கையில் ஒரு கப்புள்ஸ் வந்து நின்று ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. அப்போயில வந்து அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறா, எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் எங்களுக்கு ஒரு பிக் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. நீங்கள் ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைலை வாங்கிட்டு ஸோ பிக்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறீங்க. அந்த கப்புள்ஸ், அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வந்து நிற்கிறான். ஸோ நீங்கள் வந்து நிறைய பிக்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறீங்க. அப்போலாம் அந்த பொண்ணு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பவ் வந்து பண்ணுறான், நீங்களுமே பேக் பண்ணுறீங்க. அப்போல இந்த பையன் வந்து சொல்கிறான், ஸோ நீங்கள் 2 பேரும் பார்க்க அழகாக இருக்கீங்க, 2 பேரும் என்ன கப்புள்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து கையை பிடிச்சிட்டு எஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அப்போல சரி நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீங்களும் ப்ரைடல் ஸ்டைலில் வந்து தூக்குங்க, நாங்கள் பிக்ஸ் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு வந்து அந்த பையன் வந்து உங்கள் 2 பேருக்கிட்டே வந்து சொல்கிறான். ஸோ நீங்களுமே சரின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைலை வந்து கொடுக்குறீங்க. ஸோ அப்போல வந்து உங்களை வந்து வந்து தூக்குறாரு. பட் தூக்க முடியலை, பிகாஸ் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, சப்பி வெயிட்டு. அப்போல நீங்கள் பார்த்து என்ன பேபி நீ தூக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி வந்து கேட்குறீங்க. பாரு சாப்பிட்டு நல்லா வெயிட் போட்டு ரொம்ப சப்பி ஆகிட்டோம்ல பேபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. அவர் சீச்சி அப்படிலாம் இல்லை, இப்போ தான் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ இதையுமே அந்த கப்புள்ஸ் வந்து பிக் வந்து கேப்சர் வந்து பண்ணுறாங்க. ஃபைனலி அவர் உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் வந்து தூக்கிட்டாரு. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்துட்டு ஸோ உங்கள் ஃபோன் உங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. அப்போல வந்து வந்து அவரோட கார்ட்ஸ்க்கெலாம் கால் பண்ணி வர சொல்லிவிட்டு இந்த மாதிரி நானே ட்ரைவ் பண்ணுறேன், ஸோ கீஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை வந்து வாங்கிட்டாரு. ஸோ கீயை வந்து வாங்கிட்டாரு. வந்து காரை வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ அப்போல நீங்கள் கூப்பிட்றீங்க, டே சொல்லுவான், ஏன் ஏசி ஏதாச்சும் ஆன் பண்ணட்டா? அது இல்லை, இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம், சூபின் டெத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் என் லைஃப்பை நான் என்ஜாயே பண்ணேன். பிகாஸ் ஆஃப் யூ. உன்னால் மட்டும் எப்படி எனக்கு இவ்வளோ லவ்வை கொடுக்க முடியுது, லவ் அண்ட் கேரை? சத்தியமாக சொல்கிறேன், உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். டீல் மை லாஸ்ட் பித். உனக்கு எதுவுமே நான் ஆகவும் விட மாட்டேன், உன் கூடவே இருப்பேன் அப்படின்ட்டு வந்து டேட்டை வந்து சொல்கிறீங்க. டே வந்து காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிறத லிசன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் லவ் யூ ஒயின்னு சொல்கிறாரு, நீங்கள் லவ் யூ டு டேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த கிஸ்ஸில் வந்து லாஸ்ட்டு கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் லவ். உங்கள் லவ் வந்து நீங்கள் அந்த கிஸ்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஹைவே ரோடு, அந்த ரோட்டில் யாருமே இல்லை, கார் ஸ்டாப்பில் இருக்குது. ஸோ ஏசிக்குள்ளே நீங்கள் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கிஸ்ஸில் வந்து லவ், கேர், எக்ஸெட்ரா ஸோ எல்லாமே வந்து இந்த கிஸ்ஸில் வந்து இருக்குது. ஸோ உங்கள் லவ்வை வந்து எக்ஸ்போஸ் வந்து பண்ணிக்கிறீங்க. அப்போல வந்து உங்களுக்கு வந்து ப்ரீத் பண்ண முடியல. 15 மினிட்ஸ் வந்து கிஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால உங்களால் ப்ரீத் வந்து பண்ண முடியல. ஸோ ரொம்ப நேரம் வந்து ப்ரீத்திங் வந்து உங்களால் கட்டுப்படுத்தி வந்து வைக்க முடியல. அப்போல வந்து வந்து எல்லா விண்டோஸுமே வந்து ஓப்பன் பண்ணி வந்து விடுறாரு. ஸோ உங்களுக்கு ப்ரீத் பண்ணவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போல ஃப்ரெஷ் ஏர்ஸ் வரும், நீங்கள் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகுறீங்க. அப்போல வந்து உங்கள் ஃபேன் பாக்கெட்லேருந்து ஸோ ஒரு பாக்ஸை வந்து எடுக்கிறீங்க. அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் 2 செயின் வந்து இருக்குது. ஸோ ஒன்று வந்து பாய், இன்னொரு கேர்ள். ஸோ 2மே தனித்தனியாக அந்த செயின் வந்து இருக்குது. அது சர்ப்ரைஸ்டாக வந்து டே வந்து பார்க்குறாரு. இதில் இருக்க பாய் செயினை வீக்கு வந்து போட்டு விட்டுறீங்க. ஸோ அவர் வந்து உங்களை பார்க்குறாரு. இங்கே பாரு இந்த செயினை நீ எப்போதுமே கழட்டக்கூடாது. எப்போலாம் நீ தனியாக ஃபீல் பண்ணுறியோ, நான் இல்லாமல் பக்கத்தில் இல்லாமல் இருக்கும்போது ஸோ இதை வந்து பாரு, உன் கூடவே நான் இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அவர் வந்து அந்த செயினை வந்து தொட்டு பார்த்து இட்ஸ் அமேசிங், பட் இந்த செயினை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அண்ட் இந்த செயினை எப்போதுமே கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த கேர்ள் செயினை வந்து போட்டு விடுறாரு. அது வந்து மேக்னெட் மாதிரி. ஸோ 2 பேரும் வந்து
ஆர் கிஸ் பண்ணும்போது ஸோ அது ரெண்டுமே வந்து அட்டாச் ஆகிக்கும். ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து டைம் வந்து அந்த இடத்த ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து போகிறீங்க. ஸோ 2 பேருமே வீட்டுக்கு போகிறீங்க. பிடிஎஸ்லேருந்து எல்லா மெம்பர்ஸுமே வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போயில வந்து உங்களை பிரைடல் ஸ்டைலை வந்து தூக்கிட்டு போகிறாரு. ஸோ அப்போயில வந்து இந்த சீனை வந்து ஜிமின் வந்து பார்த்துடுறாரு. ஆக்சுவலாக ஜிமினுக்கு வந்து தண்ணி தாகம் வந்து எடுத்திருக்கும். ஸோ அதனால வெளியில் வந்திருப்பார். உங்கள் 2 பேரையும் அப்படி பார்க்கையில் அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ அவருக்கு வந்து அழுக வருது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அவரோட ரூமுக்கு வந்து போய் படுத்துட்டாரு. வந்து உங்களை சாஃப்டாக பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்களை ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உங்களை தூங்க வச்சுட்டு அவரும் போயிட்டு அவரோட ரூமில் வந்து தூங்கிட்டாரு. ஸோ ஒன் ஃபைன் டே இன்றைக்கி வந்து மாஷி அண்ட் ஜாக்சனோட பையனுக்கு வந்து ஸோ நேம் வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்றைக்கி வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து 5 months வந்து ஆகுது. லைட்டாக பேபி வாம்ப் வந்து லைட்டாக வந்து தெரியுது. பட் நீங்கள் வந்து பெருசாக வந்து கண்டுக்கல. அதே மாதிரி உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால சரி இது எப்போயாச்சும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையுமே வந்து கண்டுக்கல. மாஷியோட பேபியோட நேம் வைக்கிற ஃபங்க்ஷனும் அண்ட் மார்ஷியும் ஜாக்சனுக்கும் வந்து அஃபிஷியலாக மேரேஜ் வந்து ஆகலை. ஸோ அதனால ரெண்டையுமே ஒரே டைமத்தில் வந்து வைக்கிறாங்க. அண்ட் உங்கள் அம்மா, மாஷியோட அம்மா, ஹியோட அம்மா 3 பேருமே வந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து நல்லபடியாக வந்து போயிட்டுருக்கு. அப்போயில வந்து வந்து உங்களை தேடுறாரு. பட் வந்து உங்களை வந்து காணோம். ஸோ அப்போயில வந்து ஆரம்பிட்ட வந்து சொல்லிவிட்டு ஹியோங் ஒய்யனை காணோம், நான் போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து உங்களை தேடுறாரு. ஸோ உங்களை அந்த பார்ட்டி ஹாலில் வந்து தேடுறாரு. பட் உங்களை எங்கேயுமே காணோம். ஸோ டெரஸ் எல்லா இடத்துலையும் வந்து தேடுறாரு. அவருக்கு வந்து லைட்டாக வந்து பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போயில ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வந்து கால் வருது. ஸோ அவர் வந்து அட்டென்ட் பண்ணுறாரு. ஹலோ டேயாங், என்ன உன் அன்பான ஒய்ஃபை தேடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அப்போயில அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நர்வஸ் ஆகுது. ஹலோ, யார் நீ? என்ன தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நர்வஸாக வந்து கேட்குறாரு. அப்போயில உன் அன்பான ஒய்ஃபும் வயிற்றுக்குள்ளே இருக்க உன் பிள்ளையும் உனக்கு உயிரோடு வேணும்னா யாருக்கிட்டையும் சொல்லாமல் பேஸ்மெண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஈவிலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் கால் வந்து கட் ஆகிடுது. ஸோ ரொம்பவே படபடப்பை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் பேஸ்மெண்ட்டுக்கு வந்து வராரு. வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போகிறது ஆரம் வந்து பார்த்துடுறாரு. ஸோ வந்து போகிறாரு. அது வந்து ரொம்ப பழைய ஸ்டோர் மாதிரி இருக்குது. உட்டன் திங்ஸு அப்புறம் பழைய திங்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அப்போயில நடுவில் வந்து உங்களை வந்து சேரில் வந்து கட்டி போட்டிருக்காங்க. உங்களை பக்கம் வந்து ஷாக் ஆகுது. அவர் ஃபர்ஸ்ட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒயன் என்னாச்சு, ஆர் ஓகே, யார் உன்னை இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து படபடப்பாக வந்து கேட்குறாரு. ஸோ அப்போயில வந்து டேயோட ஹெட்லேயே வந்து ஹெட் பேக்கில் வந்து யாரோ ஸ்ட்ராங்காக வந்து அடிச்சிடுறாங்க. அவர் ஹெட்டை பிடிச்சிட்டே வந்து பார்க்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, லீராங் தான். அவர் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து அன்கான்ஷியஸ் வந்து ஆயிடுறாரு. இங்கே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா 2 பேரையும் வந்து காணும்னு சொல்லிட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸும் மாஷி எல்லாருமே வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போயில இந்த பேஸ்மெண்ட்டில் வந்து சவுண்ட் வருது. ஸோ எல்லாருமே வந்து அந்த பேஸ்மெண்ட்டில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் சேரில் வந்து உங்களை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்க தூண் வந்து ஒரு தூண் இருக்குது. ஸோ அந்த தூணில் வந்து வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டு மாஷி வந்து உங்களை எழுப்புறாங்க. ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் போய் வந்து எழுப்புறாங்க. இப்போ வந்து ஹோபி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தண்ணி வந்து தொளிக்கிறாரு. ஸோ ஃபைனலி வந்து வந்து கான்ஷியஸ் வந்துட்டாரு. நீங்களுமே இங்கே கான்ஷியஸுக்கு வந்து வந்துட்டீங்க. அப்போ ஜின் வந்து கேட்குறாரு, என்னடா ஆச்சு, யாரா உங்க 2 பேரும் இப்படி கட்டி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கேட்குறாரு. அது வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வந்து சொல்ல வராரு. அப்போயில வந்து மற்ற ரவுடிஸ்லாம் வந்து எல்லா மெம்பர்ஸையும் வந்து பிடிச்சி வந்து கட்டி போட்டுறாங்க. அப்போல ஈவில் டோனில் ஒரு வாய்ஸ் கேட்குது, இப்படி கொத்தா வந்து மாட்டிக்கிட்டீங்களே என் செல்லங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேங்க் பிடி சார் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. எல்லாருக்கும் வந்து ஹெல்த் ஷாக்காக இருக்குது. ஸோ இன்க்ளூடிங் பிடிஎஸ் மெம்பர்ஸ் அவங்களுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. அதே டைம் வந்து கண்ணில் வந்து டியர்ஸால் ஃபில் ஆகுது. அப்போ சுகா வந்து கேட்குறாரு, சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வந்து கேட்குறாரு. அப்போயில பேங்க் பிடி, எஸ் நானே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக சொல்கிறாரு. அப்போயில வந்து சுகா, பட் ஒய்
அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. அப்போ இல்லை பேங்க் பிடி சார், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போல ரீராங் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறான். அப்போல வீக் வந்து சுள்ளுன்னு கோவம் வந்துடுது. டே ஃப்ராடு, முதல்ல எங்களை கட்டிலேருந்து அவுத்து விடு, அதுக்கப்புறம் பாரு நாங்கள் என்ன பண்ணுறோன்ட்டுன்னு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு வந்து லீராங்க்கு செம்மையாக கோவம் வருது. அவன் வந்து டேயோட ஃபேஸ்லேயே ஒரு பஞ்ச் வந்து பண்ணுறான். ஸோ பஞ்ச் பண்ணதில் வந்து டேயோட லிப்ஸ் கார்னரில் வந்து ப்ளீட் ஆகுது. அப்போல நீங்கள் வந்து கெஞ்சுறீங்க, ப்ளீஸ் லீராங், டே ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுகுறீங்க. ஹோ, என் முன்னாள் காதலி மேடம் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி சேரை போட்டு வந்து உட்காடுறான். ஏண்டி உன் பின்னாடி ஒருத்தன் நாய் மாதிரி சுற்றுவான், அதையெல்லாம் நீ கண்டிக்காமல் வேற ஒருத்தனை லவ் பண்ணிவிட்டு இப்போ வேற ஒருத்தனை கூட இருப்பியா? சி, வெக்கமா இல்லை? பாஸ்ட் ஞாபகம் இருக்கா? எனக்கு கிடைக்காதவன் நீ வேறு எவனுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வந்து ட்ரிகர் பண்ணி உங்கள் ஹெட்லேயே வந்து வைக்கிறான். ஸோ இதை பார்க்கையில எல்லாருக்கும் ஹெல்த் ஷாக் ஆகுது. அப்போல ப்ளீஸ் லீராங், அவளை ஒன்றும் பண்ணிடாத, அவள் பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சுறாரு. ஹோ, ஐ எம் ரியலி சாரி, ஃபஸ்ட்டு இவளை கொல்லக்கூடாது, இவனை தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வயிற்றில் வந்து கன்னை வந்து வைக்கிறான். ஸோ இதை பார்க்கவையில் வந்து டேக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகுது. வந்து கத்துறாரு, ப்ளீஸ் அவளை ஒன்றும் பண்ணிடாத, அவள் பாவண்டா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாரு. அப்போல வந்து அவர் கன்னை ப்ரெஸ் பண்ண வந்து போகிறாரு. லீராங்க்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் வந்து தெரியும். ஸோ அப்போல வந்து டே வந்து கத்துறாரு, ப்ளீஸ் லீராங் அவளை ஒன்றும் பண்ணிடாத, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுகிறாரு. இது கேட்டு வந்து யாருக்குமே வந்து ஃபேஸில் ஆடலை. எல்லாருக்கும் ஷாக் மேலே ஷாக்காக இருக்குது. அப்போல நீங்கள் வந்து உங்கள் வாம்பில் கையை வச்சுட்டு ஸோ டிஎஸ்சியோட வந்து டேவை வந்து பார்க்குறீங்க. அப்போல லீராங், இதைத்தான் எதிர்பார்த்தேன், முதல்ல இந்த வயிற்றில் இருக்கிறத போட்டு தள்ளிட்டு அப்புறம் உங்களை எல்லாரையும் போட்டு தள்ளுறேன். கன்னை வந்து ப்ரெஸ் பண்ண வராரு. நீங்கள் அழுகிறீங்க, ப்ளீஸ் லீராங், அது பச்சை குழந்தை, இன்னும் இந்த வேர்ல்டுக்கே வரல, அதுக்கு முன்னாடி நீ இப்பெல்லாம் பண்ணுறிய, ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சுறீங்க. அப்போல வந்து சடனாக கன் ஷாட் வந்து ஆகுது. நீங்கள் அம்மான்னு சொல்லிட்டு உங்கள் வயிற்றை வந்து பிடிச்சிட்டே கண்ணை மூடுறீங்க. பட் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஷூட் ஆன மாதிரி எந்த ஃபீல்மே வந்து இல்லை. பார்த்தா லீராங் வந்து கீழே வந்து விழுகிறாரு. பார்த்தா சுபா வந்து அவளோட போலீஸ் கேங்கோட வந்து நிற்கிறா. சுபா வந்து அவளோட கேங்கோட செம்மையாக வந்து ஃபைட் பண்ணுறா. ஸோ உடனே டே வந்து அன்டை பண்ணுறா. ஸோ அன்டை பண்ணக்கப்புறம் டக்குன்னு வந்து உங்ககிட்ட வந்து ஓடி வந்துட்டு உங்களை அன்டை பண்ணிவிட்டு, பேபி ஹரி ஓகே அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஓகே டே அப்படின்னு சொல்கிறீங்க. டே வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. வந்து இங்கே எல்லாரோடையும் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போல ஆரம்பம் வந்து ஒருத்த வந்து நைஃபால் வந்து குத்த வர்றான். ஸோ அதை வந்து பார்த்துட்டு ஆரம்பம் வந்து அவள் சேவ் வந்து பண்ணுறா. ஸோ பிடிச்சி வந்து தள்ளின ஸ்பீடில் வந்து ஆரம்பம் வந்து கீழே விழ போகிறாரு. அப்போல சுபா வந்து ஆரம்பம் வந்து பிடிச்சிடுறா. இதில் வந்து நம்ம லீடருக்கு வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்து ஆயிடுது. அப்போல சுபா வந்து கேட்குறா, சார் ஆர் யூ ஓகே அப்படின்ட்டு வந்து கேட்குறா. ஐம் ஓகே அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து போலீஸ் வந்து லீராங்கையும் பேங்க் பீடியும் வந்து ஹேங் ஓவர் பண்ணி வந்து கூட்டிகிட்டு வந்து போயிடுறாங்க. ரவுடிஸையுமே வந்து பிடிச்சிட்டு வந்து போயிட்டாங்க. அப்போல டே சுபாவை பார்த்து, தேங்க்யூ சுபா, நீ மட்டும் வரலனா இந்நேரம் என் 2 பேபிஸும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. அப்போல வந்து டே வந்து கேட்குறாரு, ஆமாம் நாங்கள் இப்படி இங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி சுபா தெரியும் அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. அப்போல சுபா சொல்கிறா, அது வந்து ஒயன் வந்து சேஃபாக இல்லை அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும், அவள் வந்து அன்சேஃப் ஜோனில் இருக்கான்ட்டுன்னு, அதனால தான் அவள் போட்டிருக்க வாட்சில் நான் அலாரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து அலாரம் வந்து இங்கே அடிச்சிச்சு, அப்போவே நான் கெஸ் பண்ணிட்டேன் அவள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரச்சனை கண்டிப்பாக பேங்க் பிடி லீராங்கனால தான் இருக்கும், அதனால தான் வந்து போலீஸ் எல்லாரையும் வந்து கார்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தேன். தேங்க் காட் எல்லோரும் வந்து சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபா வந்து எல்லாரையும் பார்த்து வந்து சொல்கிறா. அப்போல நீங்கள் வந்து சுபாவை ஹக் பண்ணிவிட்டு, தேங்க்யூ ஸோ மச் சுபா, நீ மட்டும் கரெக்டான டைமுக்கு வரலனா நானும் என் பேபியும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். எங்கள் 2 பேரையும் சேவ் பண்ணியிருக்க அண்ட் இங்கே இருக்க எல்லாரையும் சேவ் பண்ணியிருக்க
அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹக் பண்ணி வந்து தேங்க் பண்ணுறீங்க. அப்பையில வந்து ஹியா சொல்கிறா, அடி பாவி, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது உனக்கே தெரியாமல் இருந்திருக்கு அப்படின்ட்டுன்னு வந்து உங்களை பார்த்து வந்து சொல்கிறா. நீங்கள் அவளை பார்த்து லைட்டாக வந்து சிரிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே எல்லாருமே வந்து பார்ட்டி ஹாலுக்கு வந்து வந்துடுறீங்க. அப்போலாம் உங்கள் மாம்ஸ் யாருன்னா உங்களோட மாம் ஹியா மாஷியோட அம்மா எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு வந்து வர்றாங்க. ஸோ அப்போலாம் நீங்கள் ஓடி போயிட்டு உங்கள் அம்மா ஹக் பண்ணிவிட்டு அழுகுறீங்க. ஐ ஆம் ரியலி சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து அழுகுறீங்க. அவங்க இட்ஸ் ஓகேம்மா, நான் வந்து இப்போ ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ஆஃப்டர் சூபின் டெத்துக்கு அப்புறம் நீ எப்போ மேரேஜ் பண்ணிப்ப, மேரேஜுக்கு ஒத்துப்பியா அப்படின்ட்டுன்னு உன் மேலே ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் என் பொண்ணு இப்போ ஸ்ட்ரைட்டாக ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்கா. ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹாப்பியாக ஹக் பண்ணுறாங்க. அப்போ இல்லை ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ, சி என்ன குடும்பம்டா இது, பொண்ணு மாசமாக இருக்கான்னு சொல்கிறா, அவளை அடித்து துரத்தாமல் ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ இல்லை டேட்டோ ஆத்தர், ஹே ஆத்தரு, உன் வேலை என்ன, கதை சொல்கிறது மட்டும்தான். அவன் ஏன் பொண்டாட்டி, எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, மூடிட்டு கதையை மட்டும் சொல்கிறீ. பிள்ளைட்டே வந்து உங்கள் அம்மாவை பார்த்துட்டு ஓடி போய் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வந்து வாங்கிக்கிறாரு. பிள்ளை உடனே உங்கள் அம்மாவை வந்து தூக்கி விட்டுறாங்க. பா எதுக்குமா நீ போய் என் காலில் விழுந்துட்ட, இட்ஸ் ஓகேம்மா, நீங்களும் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வந்து வாங்கிக்கிறீங்க. அவங்களுமே உங்களை ஹாப்பியாக வந்து பிளெஸ் பண்ணுறாங்க. அப்போல ஜேகே மைண்ட் வாய்ஸ் பி லைக், ஐயோ நம்ம ஹியாங் ஈஸியாக பிக்கப் ஆகிட்டாரு, அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேறு இருக்கார், நம்மளும் போயிட்டு நம்ம மாமியார் காலில் விழுந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹியாவை கூட்டிகிட்டு போயிட்டு ஹியாவோட அம்மா காலிலே வந்து விழுகிறாரு. இப்போ இல்லை ஹியாம்மா வந்து ஜேகே தூக்கி விட்டுட்டு, நீங்கள் எதுக்குப்பா என் காலில் விழுந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறீங்க, அது வந்து நானும் ஹியாவும் லவ் பண்ணுறேன் ஆண்டி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அதுவாப்பா, எனக்கு முன்னாடியே தெரியும், ஹியா என்கிட்ட வந்து முன்னாடியே சொல்லிட்டா அப்படின்ட்டுன்னு வந்து ஹியாவோட அம்மா வந்து ஜேகே பார்த்து வந்து சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் எ மினிட்ஸ் வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து சோஃபாவில் உட்காந்து வந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்பையில வந்து உங்கள் அம்மா வந்து உங்கள் வாம்பில் கை வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்து வந்து சிரிக்கிறீங்க. ஆமாண்டா, எத்தனை மந்த்து அப்பேட்டே வந்து டக்குன்னு, அது 5 months ஆண்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறத கேட்டு எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. அண்ட் ஒயன், இனிமேல் தான் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நீ ஒரு உயிர் இல்லை, உனக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, கேர்ஃபுல்லாக இரு, நல்லா சாப்பிடு, கரெக்டாக வந்து செக்கப்புக்கு போ அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு சின்ன அட்வைஸ் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அப்போல நீங்கள் உங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிறீங்க, மா ஃபீல் பண்ணாதீங்கம்மா, என்னை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வியை பார்த்து வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவர் உங்களை பார்த்து பேக் ஸ்மைல் பண்ணுறாரு. தென் எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ மெம்பர்ஸ் ஹியா, மாஷி, ஜாக்சன் அப்புறம் நீங்கள் மட்டும்தான் ஹாலில் வந்து இருக்கீங்க. அப்போல நீங்களும் வியும் வந்து சேரில் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போல உங்கள் கால் எடுத்து வி அவரோட லேப்பில் வச்சு உங்கள் காலை வந்து அமுக்கி விடுறாரு. இது வந்து ஹியா வந்து பார்த்துட்டு, பேபி பாத்தியா எப்படி ஒயனை கேர் பண்ணி பார்த்துக்கிறாருன்னு, அப்போது நீயும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் என்னை இந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துப்பியா பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஹியா வந்து ஜேகே பார்த்து வந்து கேட்குறா. அஃப்கோர்ஸ் பேபி, நான் இப்போலேருந்தும் நீ பேபி மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் நேரம் வந்து பேசிவிட்டு அவங்கவுங்க ரூமில் போயிட்டு வந்து தூங்கிடுறாங்க. த நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லோரும் வந்து ஹாலில் இருக்கீங்க. அப்போல வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து வர்றாங்க. அப்போல ஆரம் வந்து சர்ப்ரைஸ்டாக அவங்க பேரண்ட்ஸை பார்த்து, மாஷி, ஜாக்சன், அம்மாப்பா நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. வந்து அவரோட பேரண்ட்ஸை போய் வந்து ஹக் பண்ணுறாரு. எல்லோரும் வந்து கன்ஃபியூஸ்டாக வந்து நிற்கிறாங்க. அப்போல வந்து நாங்கள் தான் வர சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. எல்லோரும் வந்து திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா வந்து உங்களோட அப்பா, மாஷியோட அப்பா, ஹியோட அப்பா 3 பேருமே வந்து நிற்கிறாங்க. அப்போல நீங்கள் ஓடி போயிட்டு உங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சி ரொம்ப வந்து அழுகிறீங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கையில் ஒரு குறிப்பிட்ட வயசில் இருக்கும்போது ஸோ உங்கள் 3 பேரோட அப்பாவுமே வந்து அப்ராடில் போயிட்டு பிஸ்னஸ்க்காக வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை வந்து பார்க்க வந்து வரவே இல்லை. அப்போல உங்கள் டேட் வந்து ஹக்குக்கு பிரேக் பண்ணிவிட்டு, ஒய் பிரின்சஸ் ஏன் அழுகிறா, அதான் அப்பா வந்துட்டேன்ல அப்படின்ட்டு வந்து உங்ககிட்ட கேட்குறாரு. போங்க, என்கிட்ட பேசாதீங்க. அப்போது இத்தனை நாள் உங்கள் பிரின்சஸ் அழுந்தது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா,
அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக வந்து பவுட் பண்ணிக்கிறீங்க. அப்போயில உங்கள் அப்பா நீல் டவுன் பண்ணி இன்னுமே குட்டி பிரின்சஸை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் அவர் பண்ணுறதை பார்த்து வந்து சிரிச்சிடுறீங்க. அப்புறம் எல்லாருமே வந்து ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்போயில உங்கள் அப்பா என் குட்டி பிரின்சஸ்க்கு பேபி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக உங்களை ஹக் பண்ணுறாரு. ஸோ எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க. அவள் மட்டும்தான் உங்கள் குட்டி பிரின்சஸா, அப்போ நாங்கள் 2 பேரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. அது வேறு யாரும் இல்லை, ஹியாவும் மாஷின் தான். அப்போயில உங்கள் அப்பா போயிட்டு அவங்களே ஹக் பண்ணிவிட்டு நீங்களும் எனக்கு குட்டி பிரின்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. எல்லாருமே சிரிச்சிட்டு வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க. அப்போயில வந்து சுகா வந்து கேட்குறாரு, அதெல்லாம் ஓகே அங்கிள், எதுக்கு எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாரையும் வர சொன்னீங்க அப்படின்ட்டு வந்து சுகா வந்து உங்கள் அப்பாவை பார்த்து வந்து கேட்குறாரு. அதுவா, மாஷிக்கும் ஜாக்சனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கப்புள்ஸாக இருக்கிறது ஜேகே, ஹியா, ஒய்யன், டே. ஸோ அவங்க மேரேஜை பற்றி பேசுகிறதுக்கு தான் எல்லாரையுமே வர சொன்னேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸோட பேரண்ட்ஸும் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்கள் 4 பேரோட மேரேஜை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே கன்சல்ட் பண்ணி கடைசியாக வந்து ஜேகேயோட மேரேஜை அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. சில ஆர்மிஸ் வந்து இதை ஏற்றுக்கவே இல்லை, பட் சில ஆர்மிஸ் வந்து இதை ஹாப்பியாக வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ டேஸ் வந்து இப்படியே போகுது. ஃபைனலி வந்து உங்களுக்கு 7 months வந்து ஆகுது. இன்னும் வந்து உங்களுக்கு மேரேஜுக்கு 1 week இருக்குது. ஸோ மேரேஜுக்கான ஷாப்பிங்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. அடிக்கடி வந்து டாக்டர்கிட்ட வந்து வந்து உங்களை செக்கப்புக்குமே வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டு வந்துட்டுருக்காரு. ஃபைனலி மேரேஜ் டேமே வந்துருச்சு. ப்ரைடுமே வந்து அழகாக வந்து ரெடி ஆகுறீங்க. அதே மாதிரி வந்து க்ரூம்ஸுமே அழகாக வந்து ரெடி ஆகுறாங்க. அண்ட் நம்ம பிடிஎஸ் மற்ற மெம்பர்ஸ்லாம் வந்து அந்த கோட் ஷூட்டில் சும்மா பர்ஃபெக்டாக வந்து இருக்காங்க. நீங்களும் ஹியாவும் வந்து உங்கள் அப்பா, நீங்கள் வந்து லெஃப்ட் சைடும் வந்து ரைட் சைடும் வந்து இருக்கா. உங்கள் அப்பா தான் 2 பேருமே வந்து கூட்டிகிட்டு வராரு. நீங்கள் வந்து அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் அழகாக இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் குட்டி பேபி வாம்பு வந்து அழகாக வந்து இருக்குது. நல்லா வந்து சப்பியாக புச்சுக்குன்னு வந்து இருக்கீங்க அந்த கெட்டப்பில். ஸோ அந்த வெட்டிங் கெட்டப்பில் அதுவும் உங்கள் வயிற்றுல இருந்த பேபியோடு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இதை வந்து டே வந்து பார்த்து ரசிக்கிறாரு. அவருக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. நிறைய வந்து ப்ரெஸ் மீடியாஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. பெரிய சர்ச்சில் கிராண்டாக வந்து உங்கள் 4 பேரோட மேரேஜுமே வந்து நடக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்மிஸ்லாம் ஃப்ரீயாக வந்து லைவில் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே வந்து ஃபாதர் வந்து முடிச்சுட்டு 2 பேர்கிட்டையுமே 2 கப்புள்ஸ்டையுமே வந்து கேட்குறாங்க. 2 பேருமே எஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே ரிங்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பேருமே வந்து 2 பேருமே வந்து கிஸ் வந்து பண்ணிக்கிறீங்க. ஃபைனலி ஹாப்பியாக வந்து மேரேஜும் வந்து முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து போயிட்டாங்க. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் வந்து இருக்காங்க. நீங்கள் வந்து 2 பேருமே வந்து 2 பேருமே வந்து நிற்கிறீங்க. சுபாவுமே அந்த கல்யாணத்துக்கு வந்து வந்திருக்கா. அப்போ இல்லை கங்க்ராஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை ஹக் பண்ண வர்றா. பட் வந்து உங்களை ஹக் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் உங்கள் பேபி வாம்ப் வந்து லைட்டாக வந்து இடிக்குது. அப்போ இல்லை சுபா, என்னடி சொல்கிறான் என் மருமகன், என்ன எப்போது இந்த வேர்ல்டுக்கு வர போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து வந்து கேட்குறா. ஓ மேடம், கன்ஃபார்மே பண்ணிட்டியா பையன்தான்ட்டுன்னு அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறீங்க. அப்போல வந்து ஆரம் வந்து பக்கத்து 2 சொல்கிறாரு. ஆமாம் கரெக்டாக தானே சொல்கிறா அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. அப்போல வந்து என்ன கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ்டாக சுபா வந்து ஆரம்பை பார்த்து வந்து கேட்குறா. பட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவரோட ஃபேஸை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அவர் என்ன சொல்ல வராரு, சொல்ல வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல வந்து ஓகே அண்ட் ஒய்யன் நீ சேஃபாகிரு, எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் கண்டிப்பாக வந்து இந்தியா போயே ஆகணும், போயிட்டு நான் சீக்கிரமாக ரிட்டர்ன் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து பாய் சொல்லிட்டு வந்து அவள் கிளம்புறா. ஆரம் வந்து சுபா வந்து ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறாரு. சுபாவே வந்து பார்த்துட்ருக்காரு. சடனாக சுபா வந்து ஆரம்ப வந்து திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே வந்து போகிறா. ஸோ அவர் சிரிச்சுட்டே போகிறத பார்த்து வந்து ஆரம் வந்து சந்தோஷத்தில் வந்து துள்ளுறாரு. எல்லா மெம்பர்ஸ் எல்லாருமே இதை பார்த்து வந்து சிரிக்கிறீங்க. ஸோ அப்போல வந்து இன்னொரு பொண்ணு வந்து ஃபோட்டோ எடுக்க வந்து வரும்போது ஸோ ஹோபியை வந்து இடிச்சிட்றா. 2 பேருமே இடிக்கும்போது இவள் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழும்போது ஹோபி வந்து பிடிச்சிடுறாரு. அப்படியே 2 பேருக்கும் ஒரு 2 minutes வந்து ஐ கான்டாக்ட் வந்து போகுது. இதை பார்த்துட்டு ஆரம் வந்து லைட்டாக ஃபேக்காக வந்து இரும்புறாரு. அப்போ 2 பேருமே ரியாலிட்டிக்கு வந்து தள்ளி வந்து போயிட்டுறாங்க. அப்போல வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஸோ வந்து ஹாப்பி மேரேஜ் லைஃப் டி அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. அப்போல ஹியா பக்கத்தில் இருந்துட்டு எங்களை பார்த்தெல்லாம் கண்ணு தரலையோ
அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. ஐயோ சி அப்படிலாம் இல்லடி, உனக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே வந்து விஷஸ் வந்து சொல்கிறா. அவள் பேர் வந்து மாயா. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு தான் அவள். அப்படி ஜேகேவை பார்த்து நல்லா பார்த்துக்கோங்க, சரியான வாலிவ அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. ஜேகே வந்து அந்த பொண்ணை பார்த்து வந்து சிரிக்கிறாரு. அப்போல மாஷி வந்து பேபி தூக்கிட்டு வந்து வரா, அவளோட பையனை வந்து தூக்கிட்டு வரா. அப்போல மாயா வந்து மாஷியோட பேபியை வாங்கிட்டு கொஞ்சிட்டே வந்து போகிறா. அதை வந்து ஓபி ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்போல ஆரம், என்னடா என்ன விழுந்துட்டியா என்ன? இல்லையே, நான் ஒன்றும் விழுகலையே. அடச்சி அதை கேட்கல, என்ன அந்த பொண்ணை நான் லவ் எதுவும் பண்ணுறியா என்ன? ஆமாம் யாங், அழகாக தான் இருக்கா, லவ் தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து கேஷுவலாக வந்து சொல்கிறாரு. பிலாரம், நீ நடத்துறாசா, நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து போயிடுறாரு. அப்போல ஹோபி வந்து உங்ககிட்ட புழு மாதிரி நினைச்சிட்டு உங்களே சுற்றி சுற்றி வராரு. அப்போல அவர் முன்னாடி வந்துட்டு ஹீ அவனே சிரிச்சுட்டே வந்து நிற்கிறாரு. அப்போல நீங்கள், அவள் பேர் மாயா, வெல்சர் ஃபேமிலி, நல்ல பொண்ணு. அப்போல ஹோபி, ஐயோ என்னை வாழ வைக்க வந்த தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு இந்தாங்க நம்பர் அப்படின்ட்டு வந்து கொடுக்குறீங்க. எதுக்கோ என் ஓன் நம்பரு என்கிட்ட தான் ஆல்ரெடி இருக்கே அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. என் நம்பர் இல்லை சார், இது மாயா நம்பர், அவள் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்ட்டு வந்து கொடுக்குறீங்க. இதை கேட்டு ஓபி வந்து சந்தோஷத்தில் வந்து துள்ளுறாரு. அவர் வந்து மாயா கிட்ட போயிட்டு ஓப்பனாக வந்து பேசுகிறாரு. ஸோ அப்படியே 2 பேருமே வந்து அட்டாச் ஆயிடுறாங்க. ஆஃப்டர் எ மினிட் ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து உங்கள் ரூமை வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க ஃபார் அ ஃபர்ஸ்ட் நைட். அப்படியே சொல்கிறாரு, எதுக்கு ஹியாங் இதெல்லாம், எனக்கு தான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சு, ஜேகேக்கு தானே இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே ஷை ஆகுறாரு. அப்போ ஜேகே வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், எனக்கெலாம் இல்லை ஹியாங், எனக்குமே ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நைட்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உளம்பிட்டாரு. ஜேகே மைண்ட் வாய்ஸ் பி லைக், ஐயோ என்னடா உளறிட்டியே, இப்போ இதை வச்சு ஓட்டுன்னு ஓட்டிடுவாங்களே ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் வாய்ஸில் வந்து நினைக்கிறாரு. அப்போல வந்து சுகா, அடப்பாவீங்களா, ஆளுக்காள் ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சுட்டு தான் மேரேஜே பண்ணுறீங்களாடா, இந்த சிங்கிள்ஸோட சாபம் உங்களெல்லாம் சும்மா விடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அப்போல ஜேகே, சரி அவங்க எல்லோரும் கொஞ்சம் வெளில போங்க, என் பொண்டாட்டி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக சிரிக்கிறாரு. அப்போல சின்ன பையன் நினச்சது தப்பாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு ஜேகேவோட ரூமை விட்டு வந்து போயிட்டாங்க. ஹியா வந்து ரூம்குள்ளே வந்து போயிட்டா. ஆட் யுவர் ரூம், நீங்களும் வியூ வந்து பெட்டில் வந்து படுத்திருக்கீங்க. அவர் வந்து உங்கள் வாம்பை வச்சு வந்து மசாஜ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அப்படி நீங்கள் டேயை பார்த்து வந்து கேட்குறீங்க, டே உனக்கு கேர்ள் பேபி வேணுமா இல்லை பாய் பேபி வேணுமா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அப்போல வி, எனக்கு கேர்ள் பேபி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் பாய் பேபிலாம் வேணாமா சாருக்கு? அதெல்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு ஒன்றை மாதிரியே நல்லா சொப்பியோ புச்சுக்குன்னு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கேர்ள் பேபி வேணும், அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு பாய் பேபி எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ப்ளஷ் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்களை கிஸ் பண்ணிவிட்டு உங்களை ஹக் பண்ணிகிட்டே வந்து தூங்கிடுறாரு. இப்படியே உங்கள் டேஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து போகுது. உங்களுக்கு ப்ரெக்னென்சி டெலிவரி டைம் வந்து கொஞ்சம் நெருங்குறனால வந்து வி வந்து உங்களை எந்த வேலையுமே பார்க்க விட மாட்டார், ரொம்ப கேரிங்காக வந்து பார்த்துப்பாரு. ஸோ அண்ட் மெம்பர்ஸ்லாம் அவங்கவுங்க டேடியோட பிஸ்னஸை வந்து டேக் ஓவர் பண்ணி வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ டேஸ் வந்து நல்லாவே போகுது. உங்களுக்கு 9 months வந்து ஆகுது. ஹியாவுமே இப்போ 2 months வந்து ப்ரெக்னெண்ட்டாக வந்து இருக்கா. மாஷியோட பையனுக்குமே வந்து 1.5 வயசு வந்து ஆயிடுச்சு. நேம் வந்து ரோஹான். உங்கள் டேஸ் எல்லாரோட வாழ்க்கையுமே வந்து நல்ல சந்தோஷமாக வந்து போயிட்டுருக்கு. டு பி கண்டினியூ. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னென்ன வில்லங்கத்தனமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆத்தர் வந்து வச்சுருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யோ மிலிட்ரியோட பார்ட் 4 வந்து போட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு ரெக்வெஸ்ட் 1 ஷாட் வந்து இருக்குது. ஸோ அது போட்டதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வந்து வரிசையாக வந்து பார்க்கலாம். ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டாட்டா, பை பை, லவ் யூ.